வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசு காலி பணியிடங்களுக்காக நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. 7000க்கும் அதிகமான மையங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பங்கேற்பு. குரூப் 4 தேர்வு எழுத தாமதமாக வந்த தேர்வர்களுக்கு அனுமதி மறுப்பு. தேர்வுக்காக வருட கணக்கில் காத்திருந்தவர்கள் கதறி அழுத சோகம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகள் விலை வீழ்ச்சி. உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். தமிழக பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு தலைமை ஆசிரியரை பொறுப்பு. பள்ளி கல்வித்துறை உத்தரவு. சென்னை காசிமேடு கடலூர் துறைமுகத்தில் மீன் வாங்க குவிந்த பொதுமக்கள். வரத்து அதிகரிப்பால் மீன்கள் விலை குறைந்து விற்பனை. நீலகிரியில் அத்திப்பழங்கள் விளைச்சல் அதிகரிப்பு. விற்பனை களை கட்டுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வேதாரண்யத்தில் பாசன வாய்க்காலில் அனுமதியின்றி குழாய்கள் அமைத்து தண்ணீர் திருப்பி விடப்படுவதாக புகார். 5 ஆண்டுகளாக விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. ஓமலூர் சரபங்கா நதிக்கரையில் கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றம். புதியுகம் செய்தி எதிரொலியாக நடவடிக்கை. தங்கள் பகுதிக்கு மின்சார வசதி செய்ய தாங்களே மின் கம்பத்தை தோளில் சுமந்து சென்ற பழங்குடியின மக்கள். மின்சாரம், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதி இல்லாததால் அவதி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மஞ்சள் நோய் தாக்கத்தால் 700 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு பயிர் பாதிப்பு. வேளாண் துறையினர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வேண்டுகோள். தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். ஆனந்த குழிகள் போட்ட சுற்றுலா பயணிகள். கோத்தகிரியில் தேயிலை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச விலையாக 30 ரூபாய் நிர்ணயம் செய்ய கோரிக்கை. மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்ற ஒலிம்பியாட் முன்னோட்ட தொடர். ஒரே நேரத்தில் அதிக செஸ் போர்டுகளை பயன்படுத்தி சாதனை. கொடைக்கானல் ஏரியில் 5 ஆண்டுகளாக வேகப்படகு பயிற்சிகள் நிறுத்தம். மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் வேண்டுகோள். இன்றைய முக்கிய சர்வதேச மற்றும் தேசிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் தற்போது பார்க்கலாம். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் நாட்டு மக்கள் மத்தியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று உரை நிகழ்த்தினார். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு நாளை பதவியேற்க உள்ளதால் நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவில் குரங்கம்மை நோயால் 3 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தலைநகர் டெல்லியில் குரங்கம்மையால் முதல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானில் அரசு சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்பதற்கான அவசர சட்டத்திற்கு பாகிஸ்தான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாகிஸ்தானில் வரும் அக்டோபர் மாதம் பொது தேர்தலை நடத்துவது குறித்து ஆளும் அரசுடன் எதிர்க்கட்சிகள் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருவதைப் போல் வெகு விரைவில் பாகிஸ்தானிலும் நடக்கும் என பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் எச்சரித்துள்ளார். இலங்கையில் போராட்டக்காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு சூறையாடப்பட்ட அதிபர் மாளிகை நாளை முதல் மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நடைபெற்று வரும் உக்ரைனில் உயிரியல் ஆயுதங்களை அமெரிக்கா தயாரித்து வருவதாக வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 150வது நாளை எட்டியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையில் போர் நடந்து வரும் நிலையில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு 7.74 லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான உரம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப்பின் ஈட்டி எறிதல் போட்டியில் 88.13 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்து இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள 7301 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் உள்ள 7239 மையங்களில் நடைபெற்றது. இந்த தேர்வை 22 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் எழுதினர். சென்னையில் 503 மையங்களில் 1,56,000 பேர் தேர்வு எழுதினர். தேர்வர்கள் வசதிக்காக அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லூரியில் குரூப் 4 தேர்வு எழுத தேர்வர்கள் 2 நிமிடம் தாமதமாக சென்றதால் 15க்கும் மேற்பட்டோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் பெண்கள் தங்களின் ஒரு வருட உழைப்பு வீணாகிவிட்டதே என்று கதறி அழுதனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற குரூப் 4 தேர்வுக்கு 2 முதல் 4 நிமிடங்கள் தாமதமாக சென்ற 40க்கும் மேற்பட்ட தேர்வர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் மன உளைச்சல் அடைந்த தேர்வர்கள் அங்கு பணியில் இருந்த அதிகாரிகளின் வாகனங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தாமதமாக சென்றதாக கூறி தங்களை தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என தெரிவித்து தேர்வர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுத சென்ற தேர்வர்கள் தாமதமாக வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து தேர்வர்கள் வெளியிலேயே காத்திருந்தனர். இருப்பினும் தேர்வு மைய விதிப்படி 9 மணிக்குள் தேர்வு மையத்தில் இருந்ததால் வெளியே காத்திருந்த தேர்வர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி, வெங்காயம் போன்ற காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சியடைந்து விற்பனையாகின. கடந்த மாதம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது 15 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதேபோல் வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட், வெண்டை உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் கிலோவிற்கு 20% வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. வெளி மாநிலங்களில் இருந்து வரும் தக்காளி வரத்து அதிகரிப்பால் தேக்கமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 6 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் படகையும் பறிமுதல் செய்தது. இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் தீர்வு காண வலியுறுத்தி பேருந்து நிலையம் முன்பு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழக பள்ளிகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தலைமை ஆசிரியரே பொறுப்பேற்று மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி பள்ளிகளில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் உடனடியாக அவரவர் சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதி பெற்றே ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் பள்ளிகள் பொதுமக்கள் இடையேயான உறவு நல்ல முறையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பள்ளியில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தலைமை ஆசிரியரே பொறுப்பேற்று மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பெறுவதற்காக செஸ் ஒலிம்பியாட் ஒத்திகை போட்டி இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பெறுவதற்காக செஸ் ஒலிம்பியாட் ஒத்திகை போட்டி இன்று நடைபெற்றது. 707 செஸ் போர்டுகளை வைத்து நடைபெற்ற இந்த போட்டியில் 1414 செஸ் வீரர்கள் பங்கேற்றனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற உள்ள மாமல்லபுரத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து வீரர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வரும் 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. போட்டிகள் தொடங்க 4 நாட்களே உள்ள நிலையில் இன்று காலை தென்னாப்பிரிக்கா, நைஜீரியா, உருகுவே, இங்கிலாந்து, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 23 வீரர்கள் மாமல்லபுரத்திற்கு வந்துள்ளனர். வீரர்கள் தங்குவதற்காக நட்சத்திர விடுதிகளில் 650 அறைகளும், பயிற்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்காக 500 அறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த வாரங்களை விட இந்த வாரம் மீன்வரத்து அதிகரித்துள்ளதால் அசைவ பிரியர்கள் ஏராளமானோர் மீன் வாங்க குவிந்தனர். வரத்து அதிகரித்து உள்ளதால் மீன்கள் விலையும் குறைந்தே காணப்பட்டது. வஞ்சிரம் மீன் கிலோ 900 ரூபாய் முதல் 1100 ரூபாய்க்கும், கொடுவா மீன் கிலோ 700 ரூபாய் முதல் 1000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டன. இறால், நண்டு போன்றவை 450 ரூபாய் முதல் 650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்க ஏராளமான வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்தனர். மீன்கள் வரத்து குறைவால் விலை உயர்ந்து விற்பனையாகின. எனினும் பொதுமக்கள் மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்றனர். வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து வைகை அணைக்கு நீர்வரத்து 1830 கன அடியாக அதிகரித்து உள்ளது. இதனிடையே வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 60 அடியை கடந்துள்ளது. குடிநீருக்காக மட்டும் 69 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வேதாரண்யம் அருகே தாணிக்கோட்டகம் லட்சுமி பாசன வாய்க்காலில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள பெரிய குழாய்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை மாவட்டத்தின் கடைமடை நீர்ப்பாசன வசதியாக தாணிக்கோட்டகம் லட்சுமி பாசன வாய்க்கால் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வாய்க்காலின் கீழ் குமிழியில் அனுமதியின்றி 2 மீட்டர் அகலத்திற்கு குழாய் அமைக்கப்பட்டு தண்ணீர் வடிகால் ஏரிக்கு திருப்பி விடப்படுவதாக கூறும் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரமான விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர்.
சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தண்ணி வரது கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்க இந்த போட்டிருக்காங்கள குழா 2 மீட்டர் குழா, இந்த 2 மீட்டர் குழாயில் தேவையில்லாமல் ஏரிக்கு தண்ணியை தொந்துவிட்டு மீன் பிடிக்கிறதுனால சுயநமைகள்னால எங்கள் விவசாயம் பாதிக்குது. அதிகாரிகள் உடனே என்ன பண்ணணும்னா இந்த குழாயெல்லாம் அகற்றி உடனே எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் அருவிக்கு 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தை ஒட்டியுள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் பெய்து வரும் மழையால் அப்பகுதியில் ஓடைகள் மற்றும் ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. சேர்வராயன் மலைத்தொடரில் இருந்து வரும் சரபங்கா நதி மற்றும் மழைநீர் கால்வாய் பகுதிகளிலும் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று இரவு துவங்கி விடிய விடிய பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக உள்கோம்பை பகுதியில் உருவாகும் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுக்க தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானல் ஏரியில் 5 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள வேகப்படகு பயிற்சிகள் மீண்டும் தொடங்க கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தனியார் படகு சங்க உதவியுடன் மாணவ மாணவிகளுக்கு வேகப்படகு பயிற்சி வகுப்புகள் கொடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தனியார் படகு சங்கம் அரசுக்கு முறையாக வரி மற்றும் கட்டணங்கள் செலுத்தாததால் சங்கம் பூட்டப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி வகுப்புகளால் ஒலிம்பிக் போட்டிகள் வரை பங்கு பெற வாய்ப்புள்ளதால் அரசு இதனை கருத்தில் கொண்டு வகுப்புகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள புளியரப்பாக்கம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் புனாவர்த்தன ஜீனோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று சிவாச்சாரியார்கள் பூரண கும்பம் கலசங்களை ஏந்தி பிரகார மூர்த்திகளுக்கு மற்றும் கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். திண்டிவனத்தில் ஆறுமுக பெருமானுக்கு ஆடி கிருத்திகை விழா விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல்கோட்டையில் அன்பநாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை உடனுரை ஆறுமுக பெருமானுக்கு நடைபெற்ற ஆடி கிருத்திகை விழாவில் பக்தர்கள் பால்காவடி, செடல், பூந்தேர் மற்றும் வேல் பூஜை உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இந்நிகழ்வில் முக்கிய நிகழ்ச்சியான மிளகாய் பொடி அபிஷேகத்தில் 20க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடன் செலுத்தினர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் அலகு குத்தியும் வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களை இழுத்தும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். கோத்தகிரியில் பச்சை தேயிலையின் விலையை உயர்த்தி நிர்ணயிக்க கோரி விவசாயிகள் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு அருகே உள்ள ஜக்கலோடை கிராமத்தில் விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பச்சை தேயிலை விலையை கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 30 ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும், படுகர் இன மக்களை ஆதிவாசி பட்டியலில் சேர்க்க வேண்டும், விவசாய பயிர்களை அழித்து வரும் காட்டுப்பன்றிகளை ஒழிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். திருவையாறு அருகே மஞ்சள் நோய் தாக்கியதால் 15 கிராம கரும்பு விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த வீரமாங்குடி, வெள்ளியநல்லூர், ஓக்கக்குடி, அணைக்குடி, செம்மங்குடி உள்ளிட்ட 15 கிராமங்களில் கரும்பு அறுவடைக்கு தயாராகும் நேரத்தில் மஞ்சள் நோய் தாக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்படைந்துள்ள விவசாயிகளிடம் கரும்பை 2 வருடத்திற்கு பயிரிட வேண்டாம் என்றும் மாற்று பயிர்கள் பயிரிடுங்கள் என வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுரை வழங்கியுள்ளனர். விவசாயத்திலிருந்து கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் மாற்று பயிருக்கு போங்க, 1 இயர் இந்த வயலெலாம் வேறு மாற்று பயிருக்கு போனீங்கன்னா தான் இந்த கரும்பு நோயை சரி பண்ணலான்றாங்க. ஆனால் மாற்று பயிர் போகிறதுக்கான வழி எங்களுக்கு கிடையாது. இந்தாண்ட பக்கம் காவேரியாறு, இந்த பக்கம் கொள்ளிடம் இருக்குது. இருந்த போதிலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 45லேருந்து 50 ஆண்டுகளாக
ஆற்றுப்பாசனங்கிறதே சுத்தமாகவே கிடையாது. ஆற்றுப்பாசனம் இல்லாதனால எங்களுக்கு இந்த கரும்பு விவசாயத்தை தவிர வேறு விவசாயமே இல்லை. இது வரலையும் வேறு எங்கள் மக்களுக்கு கரும்பு விவசாயத்தை தவிர தெரியாது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடவு நட்டுருந்தாங்க, அதை பண்ணாங்க, ஒரு மாற்றுப்பயிருக்கு போனாங்க. ஆனால் இப்போ இந்த தண்ணி வராமல் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த மாற்றுப்பயிருங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் 100% இங்கே பாதிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே செய்த செலவை எடுக்க முடியாமல் நஷ்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மாற்றுப் பயிர் செய்தால் இதுபோன்ற நோய் தாக்குமோ என அச்சம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த கரும்பு இன்னும் அடுத்த நடவு நட்டாலும் அது வருமா என்ன பயத்திலே தாங்க பாதி பேர் பயிர் பண்ணாமே போட்டிருக்கோங்க. கரும்பு ஒரு வருஷத்து பயிரிலே தாக்குதல் இவ்வளோ தீவிரமாக இருக்குது. நடவுலாம் 115 நாள் 120 நாள் தாங்க. அதில் பாதிக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னும் சிரமமாக போயிடுங்க. நீலகிரி மாவட்டத்தில் அத்திப்பழங்கள் விளைச்சல் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குன்னூர், மஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது அத்திப்பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மரத்தில் பழங்கள் கொத்து கொத்தாக காய்த்து தொங்குகின்றன. இதனை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் வாங்கி செல்லும் நிலையில் வெளியூர்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் புதியுகம் செய்தி எதிரொலியாக சரபங்கா நதிக்கரையில் கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றப்பட்டன. கோட்டை மாரியம்மன் கோவில் ஊராட்சியில் உள்ள அனைத்து கழிவுகளும் சரபங்கா நதியில் கொட்டப்பட்டு வந்தன. இதனால் நதி மாசடைந்து காணப்படுவது குறித்து புதியுகத்தில் செய்தி வெளியானது. இதையடுத்து ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சரபங்கா நதிக்கரையில் கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றப்பட்டு எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் அருகே பழங்குடியின மக்கள் தாங்களே மின்கம்பத்தை தோளில் சுமந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கேர்மாலம் மலைப்பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது மீசைக்கோணுரான் தொட்டிமலை கிராமம். இங்கு சோழகர் இனத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பல ஆண்டுகளாக மின் இணைப்பு, சாலை வசதி ஏதும் இல்லாததால் அரசு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின் இணைப்பு வழங்குவதற்காக மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பங்களை எடுத்து வந்தனர். ஆனால் கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் காணக்கரை பகுதியில் மின்கம்பத்தை இறக்கி வைத்து சென்றனர். இதையடுத்து 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மிகுந்த கஷ்டத்துடன் மின்கம்பத்தை கொண்டு தங்களது தோளில் சுமந்தபடி கொண்டு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அதிகரித்த குரங்கு தொல்லையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக 100க்கும் மேற்பட்ட குரங்குகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டன. கடை வீதியில் பொருட்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்களிடமிருந்து பையை பறித்துச் செல்லும் குரங்குகளால் பொதுமக்கள் கைப்பையுடன் சாலையில் நடப்பதற்கே அச்சப்படும் சூழல் உருவானது. இது தொடர்பாக வனத்துறையினருக்கு புகார் மனு அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் வனத்துறையினர் இந்த பகுதிகளில் உலா வந்த குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் ஆலமரத்துப்பட்டி கிராமத்திற்கு உட்பட்ட கூழ்கரடு தோட்டம் பகுதியில் உரிய அனுமதியின்றி விளைநிலத்தில் அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி 35 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை உயிரிழந்து உள்ளது. மேலும் மின்வேலியில் சிக்கி காட்டு யானை உயிரிழந்தது தொடர்பாக நிலத்தின் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து வனத்துறை, மின்வாரிய மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களில் கரடிகளின் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக கரடி ஒன்று 2 குட்டிகளுடன் நடமாடி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் லட்சுமிபுரம் அருகே காமராஜ் என்பவர் தனது ஆடுகளை மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்கு அழைத்து சென்ற போது அங்கிருந்த கரடி காமராஜை தாக்கியது. இதையடுத்து அவர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வனத்துறையினர் கரடிகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மற்றும் அம்பலூர் ஆகிய பகுதிகளில் கரடி தாக்கி 2 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற தேரோட்டத்திற்கான
கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பட்டாச்சாரியார்கள் மந்திரம் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்புற தேரோட்டம் வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை விருகம்பாக்கத்தில் ட்ரெடிஷனல் ஷோடோ கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் கராத்தே போட்டிகள் இன்று நடைபெற்றன. கட்டா, குமித்தே ஆகிய பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் சுமார் 200 மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே பொள்ளிச்சலூர் ஊராட்சிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் சாலை அமைத்தது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தவரை திமுக நிர்வாகிகள் தாக்கியுள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை காவல்துறையினரிடம் ஒப்படைத்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியையொட்டி இன்று சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற வாக்கத்தான் நடைபெற்றது. நேப்பியர் பாலம் முதல் கலங்கரை விளக்கம் வரை 4 கிலோமீட்டர் வாக்கத்தானை நிறைவு செய்தனர். நிகழ்ச்சியை அமைச்சர்கள் மெய்யநாதன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாணவர்களோடு அமைச்சர் மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா ஆகியோரும் ஓட்டத்தில் பங்கேற்று ஓடி உற்சாகம் அளித்தனர். கோவையில் செஸ் ஒலிம்பியாட் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த மாரத்தான் ஓட்டத்தை மாநகர காவல் துணை ஆணையர் சுஹாசினி, மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற மாரத்தான் போட்டி வஉசி மைதானம் வழியாக அண்ணா சிலை, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வரை சென்று மீண்டும் நேரு விளையாட்டு மைதானத்திற்கு வந்தடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பாண்டியம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜேஸ்வரி என்பவரது வீட்டில் விஷப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. தகவலறிந்து விரைந்து சென்ற பொன்னமராவதி தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி லாவகமாக பாம்பை பிடித்தனர். பின்னர் பாம்பு காப்பு காட்டில் விடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து பழனி செல்ல நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். 5 வீடு பகுதி சாலையை நெடுஞ்சாலையாக மாற்றி தேக்கந்தோட்டத்தை இணைத்தால் பயணிக்க வேண்டிய தூரம் குறையும் என பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர். மேலும் மாற்று சாலை அமைக்கப்படும் பட்சத்தில் வாகன நெரிசல் குறையும் என்றும் மக்கள் கூறுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்காடு முனாங்காடு கடற்பகுதியில் வெளிநாட்டைச் சேர்ந்த காற்று நிரப்பப்பட்ட ரப்பர் படகு ஒன்று கரை ஒதுங்கியது குறித்து கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கரை ஒதுங்கிய படகில் 16 தண்ணீர் பாட்டில்கள், லைஃப் ஜாக்கெட், கடலில் நீந்துவதற்கு பயன்படும் 1 ஜோடி காலனி, காற்று நிரப்ப பயன்படும் பம்ப் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள இரும்பூதிப்பட்டி முதல் ஐயர்மலை வரை உள்ள சாலை மிகவும் பழுதடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. எனவே சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி அருகே உள்ள முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையையொட்டி தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. குமாரசாமிப்பேட்டை முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் வான வேடிக்கைகளுடன் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருப்பூரில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், திருப்பூர் ரைடர்ஸ் கிளப் மற்றும் இந்தியன் யங் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 30 கிலோமீட்டர் வரை நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மேற்கு ரத வீதியில் உள்ள அருள்மிகு வீற்றிருந்த பெருமாள் கோவில் வளாகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு சுமார் 30,000 பணம் திருடப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து பெண்ணாடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் புதுச்சேரி மண்டலத்தில் முறையாக வருமான வரி செலுத்தியதற்காக நடிகர் ரஜினிகாந்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. வருமான வரி தினத்தை முன்னிட்டு தமிழகம் புதுச்சேரி மண்டலத்தில் அதிக அளவில் வருமான வரி செலுத்தியவர்கள் மற்றும் வருமான வரித்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சென்னை ஆழ்வார்பேட்டை மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. இதில் நடிகர் ரஜினிகாந்தின் சார்பில் அவரது இளைய மகள் சௌந்தர்யா விசாகன் ஆளுநர் தமிழிசையிடமிருந்து விருதை பெற்றுக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையம் பேருந்து நிறுத்தம் பின்புறம் மாரியம்மன் மற்றும் முருகன் கோவில்கள் உள்ளன. இந்த இரு கோவில்களில் முகத்தை மறைத்து உள்ளே புகுந்த திருடன் கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதன் வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் கொண்டு ஆய்வு செய்ததுடன் குற்றவாளியை தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குள்ளித்தளை அருகே வைகை நல்லூர் பகுதியில் செல்வன் என்பவருக்கு சொந்தமான தோட்டப்பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்துள்ளனர். இந்நிலையில் தீ மளமளவென பரவியதில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் குடியிருப்பு பகுதிகளும் புகை பரவி பொதுமக்கள் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புது யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.